பைபிள் சவாலின் 194வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 109 முதல் 111 அத்தியாயங்கள் தேவனுடைய நீதியையும் அவரை நம்புகிறவர்களுக்கான அவரது விசுவாசத்தையும் அவரது மகத்தான செயல்களையும் வெளிப்படுத்துகின்றன. பொய்யான குற்றச்சாட்டுகளும் எதிர்ப்புகளும் நிறைந்த நேரத்தில் தாவீது பழிவாங்க முயலாமல் தனது இதயத்தை தேவனிடம் ஊற்றி அவரையே நாடுகிறார். தேவன் ஏழைகளையும் உதவியற்றவர்களையும் காத்து நீதிமான்களை நிலைநிறுத்தி தனது பரிபூரண நீதியின்படி செயல்படுகிறார் என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. மேலும் அவரது அதிசய செயல்களையும் நிலையான உடன்படிக்கையையும் ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்பதையும் கொண்டாடுகின்றன. அவரது விசுவாசத்தை நினைவுகூரும்போது நமது இதயம் நம்பிக்கையாலும் சமாதானத்தாலும் பலப்படுகின்றது. தேவன் எப்போதும் நமது நம்பிக்கைக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் தகுதியானவர். இன்று அவரை கனப்படுத்தி அவரது நீதியான பராமரிப்பில் நம்பிக்கையுடன் இளைப்பாறும் இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 194 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 109 to 111 reveals God's justice, His faithfulness to those who trust Him, and the greatness of His works. David pours out his heart to God during a time of false accusations and opposition, choosing to seek the Lord instead of taking revenge. These psalms remind us that God defends the needy, upholds the righteous, and acts according to His perfect justice. They also celebrate His wonderful deeds, His enduring covenant, and the wisdom that begins with reverence for the Lord. When we focus on His faithfulness, our hearts are strengthened with hope and peace. God is always worthy of our trust and praise. Let us begin today with hearts that honor Him and confidently rest in His righteous care. சங்கீதம் அதிகாரம் 109. Psalms chapter 109. வசனம் 1. நான் துதிக்கும் தேவனே மவுனமாயிராதேயும். Verse 1. To the chief musician, a psalm of David. Hold not thy peace, O God of my praise. வசனம் 2. துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது, கள்ளனாவினால் என்னுடைய பேசுகிறார்கள். Verse 2. For the mouth of the wicked and the mouth of the deceitful are opened against me. They have spoken against me with a lying tongue. வசனம் 3. பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்தரமில்லாமல் என்னுடைய போர் செய்கிறார்கள். Verse 3. They compassed me about also with words of hatred, and fought against me without a cause. வசனம் 4. என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணிக் கொண்டிருக்கிறேன். Verse 4. For my love they are my adversaries, but I give myself unto prayer. வசனம் 5. நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். Verse 5. And they have rewarded me evil for good, and hatred for my love. வசனம் 6. அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்திவையும் சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. Verse 6. Set thou a wicked man over him, and let Satan stand at his right hand. வசனம் 7. அவன் நியாயம் விசாரிக்கப்படும்போது குற்றவாளியாக கடவன், அவன் ஜெபம் பாவமாக கடவது. Verse 7. When he shall be judged, let him be condemned, and let his prayer become sin. வசனம் 8. அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெறக்கடவன். Verse 8. Let his days be few, and let another take his office. வசனம் 9. அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவையுமாக கடவர்கள். Verse 9. Let his children be fatherless, and his wife a widow. வசனம் 10. அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளிலிருந்து இறந்துண்ண கடவர்கள். Verse 10. Let his children be continually vagabonds,
and beg, let them seek their bread also out of their desolate places. வசனம் 11 கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளதெல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்வானாக. அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியார் பறித்துக் கொள்ள கடவர்கள். Verse 11 Let the extortioner catch all that he hath, and let the stranger spoil his labor. வசனம் 12 அவனுக்கு ஒருவரும் இரக்கம் காண்பியாமலும் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்யாமலும் போவார்களாக. Verse 12 Let there be none to extend mercy unto him, neither let there be any to favor his fatherless children. வசனம் 13 அவன் சந்ததியார் நிர்மூலமாக கடவர்கள், இரண்டாம் தலைமுறையில் அவர்கள் பேர் அற்றுப்போவதாக. Verse 13 Let his posterity be cut off, and in the generation following let their name be blotted out. வசனம் 14 அவன் பிதாக்களின் அக்கிரமம் கர்த்தருக்கு முன்பாக நினைக்கப்பட கடவது, அவன் தாயின் பாவம் நீங்காமலிருப்பதாக. Verse 14 Let the iniquity of his fathers be remembered with the Lord, and let not the sin of his mother be blotted out. வசனம் 15 அவைகள் நித்தமும் கர்த்தருக்கு முன்பாக இருக்க கடவது, அவர்கள் பேர் பூமியிலிராமல் நிர்மூலமாவதாக. Verse 15 Let them be before the Lord continually, that he may cut off the memory of them from the earth. வசனம் 16 அவன் தயை செய்ய நினையாமல் சிறுமையும் எளிமையுமானவனை துன்பப்படுத்தி மனமுறிவுள்ளவனை கொலை செய்யும்படி தேடினானே. Verse 16 Because that he remembered not to show mercy, but persecuted the poor and needy man, that he might even slay the broken in heart. வசனம் 17 சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். Verse 17 As he loved cursing, so let it come unto him. As he delighted not in blessing, so let it be far from him. வசனம் 18 சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக் கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரைப் போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயைப் போலவும் பாயும். Verse 18 As he clothed himself with cursing like as with his garment, so let it come into his bowels like water, and like oil into his bones. வசனம் 19 அது அவன் மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்ளுகிற கச்சையாகவும் இருப்பதாக. Verse 19 Let it be unto him as the garment, which covereth him, and for a girdle wherewith he is girded continually. வசனம் 20 இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்துமாவுக்கு விரோதமாய் தீங்கு பேசுகிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன். Verse 20 Let this be the reward of mine adversaries from the Lord, and of them that speak evil against my soul. வசனம் 21 ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்தி நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும். Verse 21 But do thou for me, O God the Lord, for thy name's sake, because thy mercy is good, deliver thou me. வசனம் 22 நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் இருதயம் எனக்குள் குத்துண்டிருக்கிறது. Verse 22 For I am poor and needy, and my heart is wounded within me. வசனம் 23 சாயும் நிழலைப் போல் அகன்று போனேன், வெட்டுக்கிளியைப் போல் பறக்கடிக்கப்படுகிறேன். Verse 23 I am gone like the shadow when it declineth, I am tossed up and down as the locust. வசனம் 24 உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சியடைகிறது, என் மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறது. Verse 24 My knees are weak through fasting, and my flesh faileth of fatness. வசனம் 25 நான் அவர்களுக்கு நிந்தையானேன், அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துலுக்குகிறார்கள். Verse 25 I became also a reproach unto them,
When they looked upon me, they shaked their heads. வசனம் 26 என் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ணும், உமது கிருபையின்படி என்னை இரட்சியும். Verse 26. Help me, O Lord my God, O save me according to thy mercy. வசனம் 27 இது உமது கரம் என்றும், கர்த்தாவே தேவரீர் இதைச் செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. Verse 27. That they may know that this is thy hand, that thou, Lord, hast done it. வசனம் 28 அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக, உமது அடியானோ மகிழக்கடவன். Verse 28. Let them curse, but bless thou, when they arise. Let them be ashamed, but let thy servant rejoice. வசனம் 29 என் விரோதிகள் இலச்சையால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சால்வையைப் போல் தரித்துக் கொள்ள கடவர்கள். Verse 29. Let mine adversaries be clothed with shame, and let them cover themselves with their own confusion, as with a mantle. வசனம் 30 கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன். Verse 30. I will greatly praise the Lord with my mouth, yea, I will praise him among the multitude. வசனம் 31 ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களினின்று எளியவனுடைய ஆத்துமாவை இரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். Verse 31. For he shall stand at the right hand of the poor, to save him from those that condemn his soul. சங்கீதம் அதிகாரம் 110 Psalms chapter 110. வசனம் 1 கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். Verse 1. A psalm of David. The Lord said unto my Lord, Sit thou at my right hand, until I make thine enemies thy footstool. வசனம் 2 கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். Verse 2. The Lord shall send the rod of thy strength out of Zion. Rule thou in the midst of thine enemies. வசனம் 3 உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாயிருப்பார்கள். விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்குச் சமானமாய் உம்முடைய இளவன ஜனம் உமக்கு பிறக்கும். Verse 3. Thy people shall be willing in the day of thy power, in the beauties of holiness from the womb of the morning. Thou hast the dew of thy youth. வசனம் 4 நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். Verse 4. The Lord hath sworn, and will not repent. Thou art a priest forever after the order of Melchizedek. வசனம் 5 உம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். Verse 5. The Lord at thy right hand shall strike through kings in the day of his wrath. வசனம் 6 அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார், எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார், விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாயிருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். Verse 6. He shall judge among the heathen. He shall fill the places with the dead bodies. He shall wound the heads over many countries. வசனம் 7 வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். Verse 7. He shall drink of the brook in the way, therefore shall he lift up the head. சங்கீதம் அதிகாரம் 111 Psalms chapter 111. வசனம் 1 அல்லேலூயா செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். Verse 1. Praise ye the Lord. I will praise the Lord with my whole heart, in the assembly of the upright, and in
The congregation. வசனம் 2. கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாயிருக்கிறது. Verse 2. The works of the Lord are great, sought out of all them that have pleasure therein. வசனம் 3. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது, அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். Verse 3. His work is honorable and glorious, and his righteousness endureth forever. வசனம் 4. அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவுகூரும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மனவுருக்கமும் உள்ளவர். Verse 4. He hath made his wonderful works to be remembered. The Lord is gracious and full of compassion. வசனம் 5. தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். Verse 5. He hath given meat unto them that fear him. He will ever be mindful of his covenant. வசனம் 6. ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பெலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். Verse 6. He hath showed his people the power of his works, that he may give them the heritage of the heathen. வசனம் 7. அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள், அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். Verse 7. The works of his hands are verity and judgment, all his commandments are sure. வசனம் 8. அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களுக்கும் உறுதியானவைகள், அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். Verse 8. They stand fast forever and ever, and are done in truth and uprightness. வசனம் 9. அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. Verse 9. He sent redemption unto his people. He hath commanded his covenant forever. Holy and reverend is his name. வசனம் 10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தியுண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். Verse 10. The fear of the Lord is the beginning of wisdom. A good understanding have all they that do his commandments. His praise endureth forever. பைபிள் சவாலின் 194வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவனை நம்புகிறவர்களை அவர் விசுவாசமாக பாதுகாத்து வழிநடத்தி பலப்படுத்துகிறார் என்பதை கற்றோம். அவரது நீதி பரிபூரணமானது, அவரது செயல்கள் அதிசயமானவை, மேலும் அவரது ஞானம் நம்மை சரியான பாதையில் நடத்துகிறது என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. பயத்திலோ பழிவாங்கும் எண்ணத்திலோ பதிலளிப்பதற்கு பதிலாக நமது எல்லா பாரங்களையும் அவரது கரங்களில் ஒப்படைக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அவரது விசுவாசத்திற்காக தொடர்ந்து அவரை ஸ்தோத்திரித்து தினமும் அவரது ஞானத்தை தேடுவோம். தேவனை நம்பி செலவிடும் ஒவ்வொரு நேரமும் நமது விசுவாசத்தை பலப்படுத்தி நிலையான சமாதானத்தால் நமது இதயத்தை நிரப்புகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பயந்து நடந்து அவரது நன்மையை அனுபவிக்க ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த சத்தியம் உங்கள் இதயத்தை அதிகமாக உற்சாகப்படுத்தியது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 194 of our Bible challenge is complete. Today we learned that God is faithful to defend, guide, and strengthen those who place their trust in Him. These Psalms remind us that His justice is perfect, His works are wonderful, and His wisdom leads us on the right path. Instead of responding with fear or revenge, we are called to place every burden into His hands. Let us continue to praise Him for His faithfulness and seek His wisdom each day. Every moment spent trusting God strengthens our faith and fills our hearts with lasting peace. Each day is another opportunity to walk in the fear of the Lord and experience His goodness.
Which truth from today's reading encouraged your heart the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.